பரிதாரத்தை பூசிக்கொள்ள பள்ளியறை நான் தானே மகளாக பிறந்து சாந்தி சத்திய என்ற உயிரோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஏண்டி அம்மா பார்க்க வேண்டும் இல்லவா? தமிழை பாட வந்தேன் முருகனை அங்கே நின்றேன்.
வணக்கம். முருகா, திருமால் மருகா, அருள்மிகு கந்தா, மலைமகள் மைந்தா, கோலப்பா வெற்றி வேலப்பா, எண்ணிலா குன்றுதோர் ஆடி வரும் ஏழ்மிகு குமரா, பழமொன்றி வேண்டி அழகுமையில் தானேறி ஞானத்தை வளம் வந்த ஞான பழமே, தந்தை உபதேசம் தான் செய்த சாமிக்கு சாமியே, சரவண பவா எனும் 6 எழுத்தோனே 6 முகத்தானே, ஆணை முகத்தான் சோதரனே, பாவியின் பொருள் போல இந்த கலிங்க நாட்டு மக்களும் என் மகளும் நலமாக இருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் ஆறுமுகா. நானும் இந்த கலிங்க நாட்டின் மகாராணி. என் பெயர் கருணாவதி. எனக்கோ 2 பெண்கள் இருக்கிறார், சாந்தி சத்யா. இருவரும் எங்கு சென்றாரோ எங்கு ஆடிக்கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லையே. அம்மா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சத்யா இருவரும் நடத்துங்கள் தாய். சாந்தி சத்யா, நீங்கள் வாழ வேண்டும், வளர்ப்பதை போல் திகழ வேண்டும் என்று தாயின் வாழ்த்துக்கள். அப்படியே ஆகட்டும். வானத்திலே நிலவு மறந்தாலும் மறைப்பேன், ஆனால் உங்கள் இருவரையும் பிரிந்து என்னால் இருக்கவே முடியாதம்மா. அம்மா, உங்களை மறந்து கூட எங்களால் இருக்கவே முடியாதும்மா. அம்மா, நீங்கள் இருக்க வரை என்று இருவரும் உங்களை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. சரிம்மா, சொல்லுங்கள் தாயே. இன்று ஒரு முக்கியமான செய்தி. என்ன முக்கியமான செய்தி? உங்கள் இருவரையும் ஆரம்ப பாடசாலையில் சேர்க்க போகிறேன். என்னம்மா சொல்றீங்க? பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே எங்களை. என்னது கிண்டல்? அம்மா, பசங்க நாங்க எவ்வளவு பெரிய பெண்களா இருக்கிறோம், இப்பொழுது போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போறேன்னு சொல்றீங்க. அரண்மனையில வாத்தியார் வராருமா? ஆமா, பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். இருந்தாலும் உலக அனுபவம் தெரிய வேண்டும் என்றால் ஆரம்ப பாடசாலையில் உங்கள் இருவரையும் சேர்க்க போகிறேன். அம்மா, உங்கள் இஷ்டப்படி சேர்த்து விடுங்கள் பள்ளிக்கூடத்தில். பாருங்கள். அப்படியே ஆகட்டும். வணக்கங்க. இந்த கிராமத்தில் பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கேன். பள்ளிக்கூடம் வந்தாச்சு, 9 மணி ஆச்சு. வர வேண்டிய மாணவர் இன்னைக்கு யாரும் வரலையே. சரி, இன்னைக்கு வரட்டும், பார்க்கலாம். போட்டுட்டு வரான் ஓய். ஓய் மச்சான், மச்சான், இன்னத்துக்கு எல்லாம் சிரிச்சு கிடக்குறாங்க. எல்லாம் நம்மள பார்த்து சிரிக்கல்றா. உன் பல்ல பார்த்துன்னு சிரிச்சுக்கிறான். பார்த்தா பல்ல பத்தி பேசுற தேங்காய் சொன்ன மாதிரி சொல்லி எடுத்துருவேன். என்ன ஓய்? ஓய் மச்சான் தவணா, ஓய். நம்ம ராமசாமி கரும்பு போட்டு தான் பாரு. ஆ. ஒரு கரும்பு கை கால் வச்சுக்குதுடா. மச்சான், அது விடுறா ஓய். என்ன? முச்சா நிக்கிறாருல, அவங்களுக்கு மலாட்ட போடுனா மச்சான். ஆ. ஒரு செல்லியும் உமாமா காய்க்குதுடா. ஓய், பள்ளிக்கூட விட்டு நேரா போய் கரும்பு வச்சு துட்டு மல்லாடு பிடி துட்டு கட்டல குளிச்சுதான் போனோம். போலாம்டா. வெள்ள வச்சுக்கிறாங்க, வாத்தியார் வெட்டுக்கிறாரு. வா உள்ளுக்கு போலாம். வாங்கப்பா. சார், என்னப்பா நான் கும்பிட்டுமா சார்? உனக்கு ஏமா இந்த சிரமம்? வாத்தியார் நல்ல வாத்தியாரா. சார் வெக்கிட்டா சார். என்னத்த? வணக்கத்தை. வாழ்க வாழ்க, நல்லா இருங்க. ஏன் சார், ஏப்பா, இன்னைக்கு சோறு போடுங்களா? ஏய், இப்பதானே பள்ளிக்கூடம் வர, இப்பயா வண்ட கருமத்துக்கு நாள தட்டை கை வைத்தார. என்னடாச்சு? ஒரு நாளைக்காவது சோத்து போட்டு ஆயிடுவீங்களா? ஏய், சாப்பிடுறது தட்டு கொண்டு வரணும். என்ன சார், இந்த பேர் தாமத்தை கொண்டு வந்தா எத்தனை பேருக்கு போறது? எங்க ஆத்தக்காரி தட்டு கை குடுறா தாமல் தட்டு குடுத்துட்டா. நான் என்ன பண்ணியா? யாராடா உங்க கிளாஸ்ல?
கிளாஸுக்கு மானிட்டர் நானா சொல்லி கிடப்பேன். வந்தமா அவன் இடத்துல உட்காரணும் கிடையாது. அதான் எப்படி கோயில் மாதிரி உட்காடுறான் பாரு. டேய் சார் பறிக்குழந்தை என்ன சார்? ஏன் இப்படி செய்ய வர நீ? என்ன சார்? இது சரியில்லை இதெல்லாம். இரு சார், டவுச்சு ரவுதிச்சு. டேய் 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 எங்கடா பட்டனு? கவர்மெண்ட் துணிலாம் அந்த லட்சத்துல இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுக்கும்போது ஒழுங்கா தானே கொடுத்தேன். சார் கொடுக்கும்போது கொஞ்சம் இடம் கொடுத்தேன். கூட்டுக்கு எடுத்து போய் 2 காலையும் வச்சு டவுச்சர் தூக்கணும் பாரு. பட்டு புட்டுக்கு ஓடி போச்சு. நீ என்ன செய்திருப்பன்னு எனக்கு தெரியும். ஏன் சார்? 2 காலி ஒரு பக்கமே இட்டிருப்ப. நான் லூசானே 2 பக்கம் தான் விட்டேன் சார். ஏய் அதெல்லாம் விடு. 9 மணி ஆச்சு. பள்ளிக்கூட லீடரே நீதான். ஆமா சார். நீ அப்படி செய்யலாமா? ஏன் நேரம் பொறுத்து வர? சார் நான் காலையில பையத்துக்கு கிளம்பிட்டேன் சார். சரி. எங்க அம்மா நடு நடப்பிட்டாங்க சார். குழந்தைய கட்டு குத்து விட்டாங்க சார். குழந்தை எதுனா தூக்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்துருந்தேன் சார். குழந்தை அழுது சார். குழந்தைய தூக்கணும் சார். எங்க அம்மா போனேன் சார். எங்க அம்மா நடு நடத்தாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டேன் சார். எங்க அம்மா வந்தாங்க சார். எங்க அம்மா குழந்தை குத்தேன் சார். எங்க அம்மா வரப்பால உட்காந்து பால் குத்தாங்க சார். நான் எது நின்று பார்த்துருந்தேன் சார். குழந்தை எடுத்து போய் ஏழை போடுறான்னு சொன்னாங்க சார். குழந்தை தூக்கா சார். யானையில போட்டு சார். பையத்துக்கு வெளியே வந்தேன் சார். எருமாடு கத்தி சார். ஓட்டு போய் குழப்பாண்ட சார். புத்தாந்து கட்ட சார். வெட்டி பிடிக்க போட்டு சார். பையத்துக்கு வந்து நிக்கிறேன் சார். எத்தனை சால்?